ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டான ஸ்வீட்டு தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பால் அரை கப் ரவா, அரை கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுக்கு கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வார்ம் மில்கில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது கூட நான் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்சின பால். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அது முன்னாடி நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்வீட்டுக்கு ஜீரா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம இப்போ ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறோம். நாலு கப் தண்ணிக்கு நான் 2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூட ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துப்பேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஜீரா நல்லா கொதித்து வந்துட்டுருக்கட்டும். அந்த டைமில் நம்ம அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வச்சு திரட்டி எடுத்துப்போம். அப்போ தான் நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைனில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஜீரா இது கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்ல. ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த டைமில் இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். மிதமான சூட்டில் தான் பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். என்றைக்குமே மிதமான சூட்டில் தான் வேக விடணும். பாருங்கள், இதுமாரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது நல்லா வேகட்டும். அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஜீராவில் சேர்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஜீராவில் சேர்க்க வேண்டியதான். அது அப்படியே ஜீராவில் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்க, ஜீராவில் நல்லா ஊறிச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.